மத்திய மோடி அரசு கொண்டு வந்துள்ள இந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து நம்முடைய விவசாயிகள் டெல்லியினுடைய வீதிகளில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏறத்தாழ 1 மாத காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளாண் சட்டங்கள் கார்ப்பரேட்டுகளுடைய கொத்தடிமைகளாக விவசாயிகளை மாற்றுவதற்கான வழிவகையை இந்த செய்திருக்கின்றது. அதே போல கார்ப்பரேட்டுகள் விவசாய சந்தையை கபலீகரம் செய்வதற்கான வழிவகையை இந்த சட்டங்கள் செய்திருக்கின்றது. ஆகையால் தான் விவசாயிகள் தன்னெழுச்சியாக கொந்தளித்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய போராட்டத்திற்கு நாம் ஆதரவளிக்க வேண்டாமா? ஆகையால் தான் எஸ்டிபிஐ கட்சி தமிழ் மாநிலம் ஒரு தொடர் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றது. டிசம்பர் 26 துவங்கி ஜனவரி 5ஆம் தேதி வரை ஒரு தொடர் போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிறது. இந்த போராட்டத்தில் நீங்கள் உங்களையும் இணைத்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவான குரல் எழுப்ப உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். விவசாயம் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. அதை உடைக்க நாம் அனுமதிக்கக்கூடாது. நாம் ஒன்று திரள்வோம், விவசாயிகளுக்காக போராடுவோம். நன்றி. வாங்கின கடனுக்கு தான் விவசாயி தூக்குல தொங்குறதும், பேங்கையும் சுருட்டிக்கிட்டு மோடிகள் நாட்டை விட்டு ஓடுறதும், தட்டி கேட்கும் காலம் வந்தாச்சு, உரிமை மீட்கும் நேரம் வந்தாச்சு. தட்டி கேட்கும் காலம் வந்தாச்சு, உரிமை மீட்கும் நேரம் வந்தாச்சு. எஸ்டிபிஐ அழைக்கிறது, பக்க பலமாய் இருக்கிறது. எஸ்டிபிஐ அழைக்கிறது.